போய் விட்டு போடுறா. நாங்கள 9 தாளகாரன் 9 நீங்க 9 கிழங்க 9 தாளகாரன் 9 ரெண்டு மத்தளகாரன் 9ன்றாங்க. அந்தராதான் சொல்ல வர. நாங்கள 9 கம்லாஜி நாம கிழங்க 9 நம்பர் 9 நாங்க 9 தாளகாரன் கிழங்க 9 சொல்றானே. பாட்டு ரிவர்ஸ். நாம கிழங்க 9 சொல்றானே. சல்ல 9 ராவி தாளகாரன் 9 பாய்டு சேர் மத்தளகாரன் 9 அது காரிமு ராஜேந்திர 9 மத்தளகாரன் சொல்ல சொன்னா. தாளகாரன் 9 யோ 9 நவகரமா ஐயா 9
உண்மைதான். ஆகட்டும். சரி, அன்பா சபாருக்கு மனமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பார்ந்த பெரியாருக்கு மனமார்ந்த வணக்கம். வாங்கடா, உங்களுக்கு மனமார்ந்த வணக்கம் 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 வணக்கம். உலக இளங்கத்தில் வைக்கின்றார். நல்லபடி. ஆழ்வார் சாமி. வாங்கடா, வாங்கடா. ஆ. நீ வணக்கம் சஞ்சா மாதிரி இருக்கு. ஓ, நான் வணக்கம்ங்கிறது. வணக்கம் வருது. ஏன் சஞ்சா மாதிரி இது? ஏண்டா? அது எப்படி தெரியுமா? ஒரு முழுக தோப்பாதிரா. முழுங்க தோப்பு. முழுக தோப்புல. நிறைய இருக்குது. நிலக்குதுங்க. அந்த முழுக தோப்புல பூமி வஞ்சிருக்கு ஒரு முழுகா போடுது. எல்லாம் வளைஞ்சு கொடுத்துருக்கோம். வளைஞ்சு கொடுத்துருக்கோம். ஆமா. அந்த முழுக வெட்டினவங்க அது வெட்டி வந்து அது ரெண்டா பிளந்து ஒரு பல்லக்கு செய்து அந்த பல்லக்கு மீது இந்த முத்துமானமா அமர்த்து மகமாரி அம்மன் அமர்த்து ஊரை கொண்டு வருவாங்க. அந்த வளைஞ்சு போட முகல வஞ்சி ஒரு முழுகில சரி அதான் முழுக தோப்புல நடு சண்டுல நல்லா காஞ்சி போய் நல்லா நிமிந்து நிற்கும். அப்படியே நேரா நிற்கும். ஆமா ஆமா. அத உள்ள பூந்து தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்க. எதுக்கு அது எதுக்கு வெட்டி வந்தாங்க 2 வாரம் ஏன் புல்லு பாடகை வந்து கூட நின்று முழுகில நின்னுக்கிற முகல இந்த கதை யார் சொன்ன? இந்த கதை ஓடிதான் சொல்ல வந்து நான் கீழ் கொஞ்சம் வணங்க வைக்கிறேன். நீ அம்மனுக்கு ஓடுவ. நான் சாமி வந்து போடுவேன். நீ நிமிட வணங்க வைக்கிற. நான் பாடகை. நீ பாடகை. நான் பாடகை. பாடகை வந்து போடுறீங்க. நான் பாடகை. இவர் வணங்கி வைக்கிறாரா? சாமி உபயோகப்படுவாரா? பாடுகையா? ஏதோ பெரிய மஞ்சள் வந்துடாது. அப்படியே கீழ் கொஞ்சம் வணங்க வச்சாக்கா பெரிய மச்சானி ஒரு தலை எவ்வளவு வாங்குறேன்? போடா. இன்னைக்கு சரியா நடந்து வச்சுக்கிறாங்க தேடி கண்டுபிடிச்சு யாரோ விவரமான ஆள் சொல்லிக்கிறாங்க நாடகத்தை. ஐயோ யார் சொல்ல சத்தியம் சொல்லுவாரு. யாராவது உணர்ந்தாரர் தேடி முடிச்சு கண்டுபிடிச்சு நாடகம் கண்டுபிடிச்சு சுடுகாடு கொள்மே இன்னைக்கு கெட்டிக்காரனை போச்சு விடணும். ஐயோ அதுதான் இன்னைக்கு நாடகம். ஐயோ நாளைக்கு நீ அருவியோ நீ ஒண்ணு புடுவியோ நீ ஒண்ணும் பண்ணாதீங்க. நான் ஒரே பண்ணி ஒரே ஆம்படியா ஏன் வேண்டாம். ஆட்டாட வண்டிங்க ஆட்டக்காரன் போடா விடி விடி வாங்க போடா இன்னும் ரைட் பாரு நீ தர கூட்டம் இன்னொரு 6 நாளைக்கு அள்ளி வச்சாங்க மீனை கம்மியாச்சு போயா ஆமாண்டாப்பா என்ன வச்சாங்க உனக்கு மீன் எதுக்கு வச்சாங்கடா வேற மீன் சாப்பிடு குண்டு பண்ணாரு பாரு அவர்தான் மீன் வச்சாரு அது அம்மன் வீதியில வந்து கொண்டிருக்குது கூத்து ஆறாவது முடியும் மணல் விநாயகர் வந்தாரா? சத்தியமா இன்னைக்கு விநாயகர் வருவார். கண்டிப்பா நீங்க கூப்பிட்டாலும் நீங்க வச்சுக்கிற நாடகம் விநாயகருக்கு வருவார். கண்டிப்பா நீங்க வருவார். அவர் வந்து போட்டு கிடைக்கும். கண்டிப்பா நீங்க விநாயகர் வருவார். அது 5 கரத்தோர் ஞான மகத்தோர் பான வயத்தோர் அங்கேரன் அப்பேற்பட்ட விநாயகர் பெருமாள் பயபக்தோடு வந்துடுமா செய்தார். கண்டிப்பாக வருவார். நாளைக்கு வருவார்.
நாச்சியார் கொடுத்துட்டேன். அந்த தலைமுறை போயிட்டா நம்ம யாரு பாக்குது? இரு. உனக்கு ஒரு நினைப்பு ஏ திருவண்ணாமலை வந்து வந்து அங்க இருந்து வந்து வந்து ஆட்டாளி ஆட்டாடு நாம பணம் சம்பாதிக்கணும். கிடையாது இந்த சாமி கேட்ட நாம சம்பாதிக்கலாம். மாரியம் தான் நாம் சம்பாதிக்கலாம். நாம இல்ல விநாயகர் தான் நாம் சம்பாதிக்கலாம். உட்காந்துக்கிற மாதிரி ஆமா அவங்க தான் உனக்கு சாப்பாடும் சாப்பாடு பணமும் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. ஓ இவங்க தான் நீ ஒண்ணு சம்பாதி தம்பி கிடையாது. சொன்னிய வந்தன வந்து போகணும்னு. ஆமா பூரா பெரிய வீட்டுக்கு போட்டாங்கன்னு வச்சுக்க என்ன பண்ணுவா? ஏன் ஆட முடியாது? எப்படி நீ யாரும் நான் பாக்குறேன் யாரும் நீ பாரு வெளியால பணம் ரெண்டா ஜாப் வச்சுடா நாட்டு செருப்பாலே அடிப்பாங்க. வந்தனும் வந்த ஜனம் பூரா போனேன்னு பாத்தியா? உனக்கு ஒரு ஃபைன் நான் சொல்ற மாதிரி கை ரெடி விட்டு நீட்டா அடங்க அம்மா கையில வச்சு நீட்டு நல்லா அப்படி விரிச்சு நீட்டு விரிச்சுங்க. அதனால இவங்க எல்லாரும் உட்காந்து ஆட்டம் பார்த்தாதான் சாப்பாடு உனக்கு சம்பளம் தம்பி. ஒரு பேர் போட்டாங்கன்னா ஒண்ணு கிடையாது. எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வண்டி எடுத்து போக வேண்டியதான். இனிதான் நாலு தலை தெரியுது. அவங்களே போக சொல்ல கம்பி எல்லாரும் உட்கார கம்பெனி உரிமையாளர் கூட அந்த மலை திருப்பத்தூரை சேர்ந்த வெங்கட்ராமன் அதுக்காக தந்துக்கோ. என்ன வாஜார படம் கட்டுறான்? எந்த வயல வந்தாரு? எந்த வயல வந்தாரோ? நீ எந்த வயல வந்தியோ அதே வயல தான் அவர் வந்தாரு. நான் வந்தவரை சிக்கலான்னு வழியாச்சு. அதே சிக்கல்ல தான் வந்தாரு. வாங்கய்யா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். வாங்கய்யா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயா வாங்க ஐயா வணக்கம் 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 வணக்கம். இந்த வண்டி ரிப்பேர் சீர் பண்ணி வருதுங்க. பொறுமையா வேண்டுமாறு தெய்வெல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. திருப்பிழை எல்லாம் ஏற்படலாம். பிழை செய்தவர்கள் யாரும் கிடையாது. அப்படியே நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவறு செய்தால் எப்படி தேடி கண்டுபிடிச்சு ஒதுக்கிறீங்களோ அது போல அப்போ நாடு மன்னிக்க வேண்டும். நாங்க எதாவது தப்பு பண்ணிட்டா பசங்களை எப்படி இழுத்து போட்டு வாங்குறாங்களோ அந்த மாதிரி எங்களை வாங்கணும்னு சொல்றையா? ஏன்னா ஆட்டுக்கு மாட்டுக்கு வீட்டுக்கு லோன் போடுறா போச்சுக்கலாம். ஒதுக்கு லோன் போட்டா என் மகனுக்கு உடம்பு தாங்காது. ஒரு வீட்டு ஒரு பையன் தப்பு செஞ்சிடும். ஆமா அவனை கிட்ட விட்டு ஒரு ஆடி அடிச்சு பாரு. அந்த தப்பு நாளைக்கு அந்த பையன் பண்ண மாட்டான். அது போல எங்களை ஒதுக்கி சொல்றியா? எவ்வாறு பண்ணிடுறோம்? பல்லுதான் இது ஆயிரப்பா உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவறு செய்தால் எவ்வாறாக பொறுத்து அங்கிருக்கீர்களோ அத்தன்மை போலவே எங்கள் 16 பேரை உங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து ஒரு தாட்கொள்ள வேண்டும் என்று எங்கள் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்கி வணக்கமிட்டு வணங்கி எடுக்கிற வணக்கம். 6வது உபயதாரர் விருப்பப்படி நாடகம். என்ன நாடகம்? சிவபுராணத்திலே முக்கியமான சரித்திரம். ஒரு முக்கியமான கதை, ஒரு புண்ணிய கதை. திருப்புராதிகள் தகனம். விநாயகப் பெருமான் சிவபெருமான் திருவிளையாடல். திருப்புராதிகள் தகனம் என்ன? முப்புராதி என்று சொல்லக்கூடிய திருப்புராதி தகனம் என்ன? விநாயகர். திருநாய் சொல்றா. திருநாய் கை வேற கட்டாங்க. கை கட்டியோ கண்டுபிடிச்சான். இப்போ முப்புராதிகள் திருப்புராதிகள் தகனம் என்ன? சிவபெருமான் திருவிளையாடல்.